சாண்டில்யன் அவர்களின் மோகினிவனம் அத்தியாயம் 18 இணைந்த வாட்கள். சோம்ஜி என்று அழைக்கப்பட்ட சோம்சந்த் காந்தியின் மந்திர ஆலோசனை அறையில் படாடோபம் ஏதும் இல்லாது இருந்தாலும் அதில் ஒரு கௌரவமும் கண்ணியமும் இருக்கவே செய்தது. அந்த அறையின் பின் வடக்கு சுவரின் மத்தியில் போடப்பட்டிருந்த பெரிய மஞ்சத்தின் மீதிருந்த நீள இருக்கையின் மீது சோம்ஜி சாய்ந்து கொண்டு கையில் இருந்த பத்திரங்களை புரட்டி பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் தீப்சந்த் உள்ளே நுழைந்து அவருக்கு எதிரில் தலைவணங்கி நின்றான். பக்கத்தில் இருந்த ஒரு மஞ்சத்தில் அவனை உட்கார சொல்லி சைகை காட்டினார் சோம்ஜி. பிறகு ஏதும் பேசாமல் கையில் இருந்த கடிதங்களை உற்று படித்து கொண்டிருந்தார். வெளியிலிருந்து பீம்சிங் சலூம்பராவின் பலத்த குரல் கேட்ட பிறகுதான் அவர் காகிதங்களை பக்கத்தில் மடித்து வைத்துவிட்டு தமது விழிகளை அவர் மீது நாட்டினார். தீப்சந்துக்கு சைகை காட்டியது போல அவருக்கு சைகை காட்டாமல், சலூம்பரா, வரவேண்டும், உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன், இப்படி உட்காருங்கள் என்று முகமன் கூறி எதிரே இருந்த பெரிய மஞ்சம் ஒன்றை சுட்டி காட்டினார். அவர் அமர்ந்த பிறகுதான் தமக்கு பின்னால் இருந்த அறையை திரும்பி நோக்கினார். அவர் நோக்குவதற்கும் அறையின் கதவு திறப்பதற்கும் நேரம் சரியாக இருக்கவே சோம்ஜி ஏதோ முன்னேற்பாட்டுடன் இருக்கிறார் என்பதை தீப்சந்த் புரிந்து கொண்டான். அடுத்து அந்த அறையிலிருந்து வெளியே வந்த வாலிபனை கண்டதும் ஏதோ அனர்த்தம் நிகழப்போகிறது என்பதை புரிந்து கொண்ட தீப்சந்த் எதற்கும் சித்தமாக இருந்தான். அறையிலிருந்து வெளியேறிய வாலிபன் மிக அழகாக இருந்தான். அவன் முகத்தில் வீரக்கலை எழுதி ஒட்டி இருந்தது. அவன் நடை சிங்கத்தின் நடையாக இருந்தது. தனது வாளின் மீது கையை வைத்துக்கொண்டு ராஜநடை நடந்து வந்த அந்த வாலிபன் ஏதோ சண்டைக்கு வருபவன் போல் இருந்தானே ஒழிய சமாதானத்துக்காக வருபவன் போல தெரியாததால் அவன் யாராக இருக்கக்கூடும் என்று தீப்சந்த் சிந்தித்த போது சோம்ஜி சொன்னார், நீங்கள் இருவரும் நண்பர்களாக காட்டிக்கொள்ளுங்கள் என்று. அதை கேட்ட சலூம்பரா தீவிழி விழித்தார். சோம்ஜியை நோக்கி, சோம்ஜி, இவனை இங்கு வரவழைக்க உமக்கு மிகுந்த துணிவு இருக்க வேண்டும். இவனை கட்டி தழுவும்படி சொல்வதால் உமக்கு சித்தப்பிரமையும் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று கூறவும் செய்தார். தீயினும் சுட்ட சொற்களால். அந்த வாலிபன் ஏதும் பேசவில்லை. சோம்ஜி, நாங்கள் இருவரும் சற்று வெளியே போய் பேசிவிட்டு வருகிறோம் என்றான் அலட்சியமாக. இங்கேயே பேசலாமே என்றார் சோம்ஜி அடுத்து வர இருந்த விபரீதத்தை தடுக்க. இங்கு வாட்கள் பேச முடியாது, ஆகையால் வெளியில் பேசுகிறோம், இருவரில் ஒருவர் உள்ளே வருவோம் என்றான் அந்த வாலிபன் சர்வசாதாரணமாக. இளம் கன்று பயமறியாது என்றார் சலூம்பரா. கிழமாடு நடக்காது என்றான் அந்த வாலிபன். விவகாரம் முற்றுவதைக் கண்ட சோம்ஜி சலூம்பராவை நோக்கி, இவன் யார் தெரியுமா உங்களுக்கு என்றார். பெயர் தெரியாது, சக்தாவதர்களின் கும்பலை சேர்ந்தவன் என்பது தெரிகிறது என்றார் சலூம்பரா. வந்த வாலிபன் தனது பெயரை சொல்லவில்லை. சோம்ஜியே சொன்னார், இவன் பெயர் ராஜபுதனத்தில் பிரசித்தமானது, சங்கிரசிம்மன், சக்தாவதர்களின் உபதலைவன் என்று. பெயரை கேட்டதும் சலூம்பராவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. கொலைகாரன் என்று பயங்கரமான குரலில் பேசினார் அவர். சட்டென்று மஞ்சத்திலிருந்து எழுந்து தமது வாளின் பிடி மீது கையையும் வைத்தார். சலூம்பரா என்று அவரை அலட்சியமாக அழைத்தார் சங்கரசிம்மன். பிற்காலத்தில் ராஜபுதன போர்களின் பெரும் பங்கை வகிக்க இருந்தவனும் கோட்டைகளை கைப்பற்றுவதில் அசகாய சூரன் என்று பெயர் பெற்றிருந்தவனுமான சங்கரசிம்மனை அலட்சியமாக நோக்கிய சலூம்பரா, என்ன என்று வினவினார் கடுமை நிரம்பிய குரலில். சங்கரசிம்மனின் கண்கள் சலூம்பராவை வெறுப்புடன் நோக்கின. நேருக்கு நேர் போர் செய்து எதிரியை கொல்பவன் கொலைகாரன் என்பது உமது புது அகராதியில் இருக்கலாம், ராஜபுதன அகராதியில் அப்படி இல்லை என்ற அவன், சலூம்பரா, அப்படியானால் குழந்தைகளை வெளியில் இழுத்து போட்டு கொலை செய்பவனுக்கு நீங்கள் என்ன பெயர் கொடுப்பீர்கள் என்றும் கேட்டான். உங்கள் நண்பன் சலீம் சிங்கை நான் தர்ம யுத்தத்தில் ஈட்டியால் குத்தி கொன்றேன். ஆனால் உங்கள் வலது கை போல் இருக்கும் கோரப்பூர் அர்ஜுன் சிங் நான் இல்லாத சமயத்தில் என் வயதான தந்தையை கொன்றான். என் குழந்தைகளை வெளியே இழுத்து வெட்டினான். இதை கேட்டதும் நான் விரைந்தேன் எனது கோட்டைக்கு. எனது வரவை கேட்டு ஓடிவிட்டான். உங்கள் கூட்டம் வயதானவர்கள் குழந்தைகளுடன் தான் போராட முடியும். அதிகமாக போனால் நமது கையாலாகாத மன்னரை சுரண்ட முடியும். வேறென்ன முடியும் என்று வினவினான். சலூம்பரா, நீராவது வீரர்களோடு போராட பழகிக்கொள்ளும், வாரும் வெளியே என்று வெறுப்பு நிரம்பிய குரலில் அழைத்தான். சலூம்பரா அவன் அழைப்புக்கு இணங்கி வெளியே செல்லவில்லை. கல்லாய் சமைந்து நின்றுவிட்டார் பல வினாடிகள். என்ன, அர்ஜுன் சிங் குழந்தைகளை கொன்றானா என்று வியப்பும் அதிர்ச்சியும் நிரம்பிய குரலில் வினவினார். சங்கரசிம்மன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. உங்களுக்கு அந்த படுகொலையை பற்றி எதுவுமே தெரியாதா என்று வினவினான். தெரியாது என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தார் சலூம்பரா. அதுவரை மௌனமாக இருந்த சோம்ஜி, வீரர்களே,
நீங்கள் சண்டையிட உங்களை இங்கு நான் அழைக்கவில்லை என்று கண்டிக்கும் குரலில் சொன்னார். வேறு எதற்கு அழைத்தீர்கள் என்று சலூம்பரா கேட்டார் சினம் துளிர்த்த குரலில். உங்கள் சண்டையை விட முக்கியமான சண்டை இருக்கிறது என்றார் சோம்ஜி. அப்படி எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று மூர்க்கத்தனமாக பேசினான் சங்கரசிம்மன். அதுவரையில் இருந்த சொற்போரை ஏதும் பேசாமல் கவனித்து கொண்டிருந்த தீப்சந்த் எதற்கும் மந்திரி அவர்கள் சொல்வதை கேட்போமே என்று மெதுவாக பேசினான். அதுவரை சங்கரசிம்மனுடன் சொற்போர் புரிந்து கொண்டிருந்த சலும்பரா அப்பொழுதுதான் தீப்சந்தை நோக்கினார். அவருக்கு சங்கரசிம்மனிடம் இருந்த கோபத்தை தீப்சந்தின் மீது காட்டி, மந்திரி பிரமாதமாக என்ன சொல்லிவிடப் போகிறார் என்று கேட்டார். கேட்டால்தானே தெரியும் பிரமாதமா இல்லையா என்பது என்று சுட்டிக்காட்டினான் தீப்சந்த். தீப்சந்த், உனக்கு இதில் என்ன சம்பந்தம்? மந்திரியின் விவகாரங்களிலும் அரசியலிலும் தலையிட உனக்கு என்ன உரிமை என்று சலூம்பரா வினவினார். தீப்சந்த் புன்முறுவல் கொண்டான். முகத்தில் சிறிது சிந்தனையையும் காட்டினான். மன்னருக்கு அரசியலில் உள்ள உரிமை எனக்கும் உண்டு என்றான் மெதுவாக. இதை கேட்டதும் சலூம்பரா, சங்கரசிம்மன், சோம்ஜி மூவருமே தீப்சந்தை நோக்கினார்கள், ஏதும் புரியாமல். அவர்கள் குழப்பத்தை கண்ட தீப்சந்த், இன்றுதான் ஒப்புக்கொண்டேன் மகாராணாவின் மெய்க்காவலனாகவும் படைத்தலைவனாகவும் இருக்க என்று கூறினான். சோம்ஜி திகைத்தார். என்ன, மகாராணாவின் படைத்தலைவனா என்று வினவினார் திகைப்பின் ஊடே. படைத்தலைவனாக இருக்க எனக்கு தகுதி இல்லையா என்று கேட்டான் தீப்சந்த். இங்கு சந்தாவதர்கள் படை, சக்தாவதர்கள் படை 2 தான் இருக்கின்றன. அவற்றுக்கு தலைவர்களும் இருக்கிறார்கள் என்று சோம்ஜி விளக்கினார். அவற்றால் மன்னருக்கு உபயோகம் ஏதுமில்லை என்றான் தீப்சந்த். வேறு ஏது படை? சலூம்பரா கேட்டார். என் சொந்த படை 10,000 வீரர்களை கொண்டது. இன்னும் சில நாட்களில் இங்கு வந்து சேரும் என்று தீப்சந்த் பதில் சொன்னான். வந்து என்ன செய்யும்? சங்கரசிம்மன் கேட்டான் கோபத்துடன். உங்கள் இருவர் படைகளும் கை கலக்காமல் தடுக்கும் என்று உறுதியுடன் சொன்னான் தீப்சந்த். அப்பொழுது இடைமறித்த சோம்ஜி, தீப்சந்த், சக்தாவதர்களையும் சந்தாவதர்களையும் ஒன்றுபடுத்ததான் இங்கு அவர்களை வரவழைத்தேன். ஆகையால் உன் படைக்கு தேவை இருக்காது என்றார். நாங்கள் ஒன்றுபடுவது முடியாத காரியம் என்றார் சலூம்பரா. இந்த ஒரு விஷயத்தில் எங்களுக்குள் கருத்து ஒற்றுமை இருக்கிறது என்றான் சங்கரசிம்மன். அதுவரை சாய்ந்திருந்த சோம்ஜி எழுந்தார். ராஜபுதனத்தை பெரும் தீமை எதிர்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுபட்டால் ராஜபுதனம் பிழைக்கும், இல்லையேல் நீங்களும் அழிவீர்கள், அதுவும் அழியும் என்றார். அவரது குரலில் உணர்ச்சி அதிகமாக இருந்தது. அவர் மேலும் சொன்னார், இந்த ராஜபுதனம் இதுவரை சந்தாவதர்களாலும் சக்தாவதர்களாலுமே காப்பாற்றப்பட்டு வந்தது. இனியும் அதை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று. சலூம்பரா கேட்டார், சோம்ஜி, சுற்றி வளைக்க வேண்டாம், சொல்வதை திட்டமாக சொல்லும் என்று. திட்டமாகவே சொல்கிறேன், கேளுங்கள். மகாராஷ்டிரர் ராஜபுதனத்தின் மீது படையெடுத்து விட்டார்கள். ஏற்கனவே சில இடங்கள் பிடிபட்டு விட்டன என்றார் சோம்ஜி. அதுவரை இருந்த விரோதங்கள் மறைந்ததால் சலூம்பரா பயங்கரமாக கூறினார், அவர்களை கூண்டோடு ஒழித்து கட்டிவிடுகிறேன் என்று. வாளையும் உருவினார் வேகமாக. அதே சமயத்தில் உருவப்பட்ட சங்கரசிம்மன் வாளும் சலூம்பராவின் வாளுடன் இணைந்தது. அந்த சமயத்தில் மகாராஷ்டிரர் படையெடுக்கிறார்கள் என்ற செய்தி அளித்த வேகத்தில் சுய பூசல்கள் மறைந்தன, வாட்கள் இணைந்தன. ஒற்றுமைக்கு அறிகுறியாக சங்கரசிம்மன் தலை வணங்கினான் சலூம்பராவுக்கு. சலூம்பராவும் வாளை தாழ்த்தி சங்கரசிம்மனை அணுகி அவனை தழுவிக்கொண்டார். சோம்ஜியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. மேவார் பிழைத்தது என்ற சொற்கள் அவர் உதடுகளில் உற்பத்தியாகி இதயத்தை தொட்டன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 19. 3 சந்தேகங்கள். சந்தாவதர்களின் தலைவரான பீம்சிங் சலூம்பராவும் சக்தாவதர்களின் உப தலைவனான சங்கரசிம்மனும் தழுவிக்கொண்டதால் மேவார் ராஜ்யம் பிழைத்தது என நம்பி மந்திரி சோம்ஜி ஆனந்த கண்ணீர் உகுத்த போதும் அந்த இரு குலத்தாரின் ஒற்றுமை பயனளிக்கும் என்று தீப்சந்த் நம்பவில்லை. மகாராஷ்டிரர்கள் படையெடுத்து விட்டார்கள் என்றதை கேட்டதால் ஏற்பட்ட உணர்ச்சி வேகத்தில் இணைந்த வாட்கள் அந்த உணர்ச்சி தீர்ந்து சுயநலம் தலை காட்டியதும் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளும் என்று திட்டமாக நம்பினாலும் அதை அவன் அந்த சந்தர்ப்பத்தில் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அந்த ஒற்றுமை நாடகத்தில் தானும் பங்கு கொண்டவன் போலவே நடித்தான். சோம்ஜியின் தூய கடமை உள்ளத்தின் விளைவாக அவர் கண்களில் உதிர்ந்த நீரை பார்த்து, ராஜபுதனத்தில் இப்படியும் ஓரிருவர் இருப்பதால் தான் ராஜபுதனம் உயிரோடு இருக்கிறது என்று தனக்குள் சொல்லியும் கொண்டான். அவன் மனதில் ஏதோ எண்ணங்கள் ஓடுவதையும் மகிழ்ச்சியில் அவன் உண்மையில் பங்கு கொள்ளாததையும் மிகவும் கூர்மையான தமது புத்தியால் ஊகித்துவிட்ட சோம்ஜி, தீப்சந்த், இந்த ஒற்றுமை நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நன்மையின் தன்மை, அளவு, நீண்டகால திடம் இவை உனக்கு புரியவில்லையா என்று வினவினார். தீப்சந்த் சிறிதும் தாமதிக்காமல்
உடனடியாக பதில் சொன்னான். ஏன் புரியவில்லை? நன்றாக புரிகிறது என்று. அவன் அதை சொன்ன முறையும் இதழ்களில் இளநகை கூட்டிய விதமும் சோம்ஜிக்கு சந்தேகமாக இருந்ததால், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர்களையே கேட்கலாம் என்று சொன்னார். தீப்சந்த் மிகுந்த அச்சத்தை முகத்தில் காட்டினான். மேவார் ராணாக்களுக்கு பெரும் தொண்டு செய்து நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த வீரர்கள் குலத்தின் இரு பிரிவுகள், சந்தாவதர்களும் சக்தாவதர்களும். அவர்களை கேட்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்பொழுது தங்கள் முன்பு தழுவிக்கொண்ட இரு தரப்பு தலைவர்களும் இத்தனை நாள் ஏன் தழுவிக்கொள்ளவில்லை என்பது எனக்கு புரியவில்லை. ஒரு குலத்தில் இரு கிளைகள் இத்தனை நாள் ஏன் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன என்பதும் என் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இந்த நட்பு பழைய விரோதங்களை மறக்கடிக்குமா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது என்று தீப்சந்த் தனது சந்தேகங்களை மெதுவாக அவிழ்த்தான். இதை கேட்டதும் சோம்ஜி மிகுந்த சங்கடத்துக்கு உள்ளானார். எதிலும் சந்தேகம் கொள்வது அனர்த்தத்தை தான் விளைவிக்கும். சலூம்ராவும் சங்கரசிம்மனும் மகா வீரர்கள், செய்த முடிவுக்காக உயிரையும் விடுவார்கள் என்று அந்த இரு வீரர்களின் பெருமையை எடுத்துச் சொன்னார். தீப்சந்தின் கண்கள் மட்டும் லேசாக சிரித்தன. இப்பொழுது அவர்கள் செய்திருக்கும் முடிவு அவர்கள் உயிரை பறிக்குமா என்று வினவினான். ஏன் பறிக்க வேண்டும் என்று சோம்ஜியும் கேட்டார். மகாராஷ்டிரர் படையெடுப்பை தடுக்க போராட வேண்டும். மகாராஷ்டிரர்களும் அல்ப சொல்பமானவர்கள் அல்ல. அவுரங்கசீப்பையை எதிர்த்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள். நாம் சாம்ராஜ்யத்தை இழந்தவர்கள். அவர்கள் படைபலம் பெரிது. அதைவிட போர் தந்திரமும் புத்தி பலமும் பெரியவை. நாம் போராடப் போவது பெரும் படைகளோடு மட்டுமல்ல, மகாராஷ்டிரர்களின் தந்திரத்துடனும் போராட வேண்டும். பூனாவில் இருக்கும் பேஷ்வா பெரிய குள்ளநரி, நம் மீது படையெடுக்கக்கூடியவர். அருகிலுள்ள மகதாஜி சிந்தியா புத்தி பலமும் படைபலமும் கொண்டவர். அங்கு பணபலம் கிடையாது. இதை சுரண்ட ராஜபுதனத்தின் மீது படையெடுக்கிறார்கள் என்ற தீப்சந்த் பெரும் ஆபத்தில் மேவார் சிக்கி இருக்கிறது. இதிலிருந்து மீள சந்தாவதர்கள் சக்தாவதர்கள் பலம் மட்டும் போதாது என்று சொன்னான். அதுவரை ஏதும் பேசாமல் இருந்த பீம்சிங் சலூம்பராவின் முகத்தில் சினம் ஏறியது. வேறு யார் பலம் வேண்டும்? உன் பலமா? உன் உதவியா என்று சினத்துடன் கேலியையும் கலந்து கொண்டு வினவினார். தீப்சந்த் அவரை ஏறெடுத்து நோக்கினான். நமது மந்திரியின் திட்டம் உருவாகும் முன்பே எனது படைகள் இங்கு வர உத்தரவு அனுப்பிவிட்டேன். எப்படியும் என் உதவி உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் சக்தாவதர்களும் சந்தாவதர்களும் மட்டும் ராஜபுதனம் அல்ல. கோட்டா சமஸ்தானபதி சலீம் சிங்கின் ஒத்துழைப்பு வேண்டும். அவர் படையும் இணைய வேண்டும் என்று சொன்னான் தீப்சந்த் துணிவுடன். பு, இவ்வளவுதானா என்று அலட்சியமாக கேட்டு ஒரு நிதானத்துக்கு வந்துவிட்ட சலூம்பரா, சலீம் சிங் எனது நண்பன், அவனை வரவழைப்பதில் கஷ்டமில்லை என்று கூறினார். அதுவரை மௌனமாக இருந்த சங்கரசிம்மன் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று வினவினான். வேறு என்ன இருக்கிறது? முடிந்துவிட்டது. கோட்டாவும் மேவாரும் ஒன்றுபட்டால் ராஜபுதனம் ஒன்றுபட்டது போலத்தான் என்று சோம்ஜி மகிழ்ச்சியுடன் சொன்னார். ஆனால் தீப்சந்த் அத்துடன் விஷயத்தை முடிக்கவில்லை. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் என்றான் மெதுவாக. என்ன அது என்று குழப்பத்துடன் கேட்டார் சோம்ஜி. சிறுவன், அவனை பற்றி கவலைப்படாதீர்கள் என்ற சலூம்பரா தீப்சந்தின் அருகில் வந்து முதுகில் ஆதரவாக தட்டி கொடுத்து, தம்பி, உனக்கு உலக அனுபவம் போதாது, சும்மா இரு என்றார். தீப்சந்த் முதுகில் அவர் கொடுத்த தட்டல் என்ற அறையை அவன் லட்சியம் செய்யவில்லை. சலூம்பரா, நீங்கள் என்னை மட்டும் சகோதரனாக நினைக்கக்கூடாது, எல்லோரையும் நினைக்க வேண்டும் என்றான். அப்படியே ஆகட்டும் என்ற சலூம்பரா, தம்பி, இன்னும் என்ன வேண்டும் என்று குதூகலத்துடன் வினவினார். தம்பியை சதா கேள்வி கேட்காதீர்கள், அவன் ஏதாவது புது பகைகளை கிளப்பிக் கொண்டிருப்பான் என்றான் சங்கரசிம்மன். தீப்சந்த் முகத்தில் இகழ்ச்சி கலந்த மகிழ்ச்சியை காட்டினான். இவ்வளவு பேர்கள் எனக்கு அண்ணன்மார்கள் ஆனது மிகவும் சந்தோஷம். ஆனால் சகோதர முறை நீடிக்க வேண்டுமானால் நாம் மனதை விட்டு பேச வேண்டும் என்றான் இகழ்ச்சி குரலிலும் ஒலிக்க. அதுவரை குளிர்ந்திருந்த சலூம்பரா, நாங்கள் என்ன உள்ளொன்று வைத்து புறமொன்றா பேசுகிறோம் என்று சீறினார். இவனை அதிகமாக பேசவிட்டதே பிசகு என்றான் சங்கரசிம்மன். நானாக பேச வரவில்லை, நீங்கள் கருத்தை கேட்டதால் சொன்னேன். இன்னும் ஒரு சந்தேகமும் இருக்கிறது என்று அதிர்வெடியை வீசினான் தீப்சந்த். விவாதம் நீடிக்க நீடிக்க சோம்ஜியின் முகத்தில் கவலை படர்ந்தது. இவன் சந்தேகத்தை நான் தீர்க்கிறேன், நீங்கள் செல்லுங்கள், மேவாரின் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள், மகாராஷ்டிர படை முன்னேறும் முன்பு அவற்றை தடை செய்ய முயலுங்கள் என்று அவர்களை வெளியே அனுப்ப முயன்றார். அவன் சந்தேகங்களை என் முன்பாகவே பேசட்டும் என்றார் சலூம்பரா. அதுதான் சரி என்றான் சங்கரசிம்மன். தீப்சந்த் தனது ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று கொண்டான். சலூம்பரா, நீங்கள் மகா வீரர், என்னை போன்ற சிறு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் என்று வாசகத்தை முடிக்காமல் விட்டான். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார் சலூம்பரா. சொன்னால் கோபிக்க மாட்டீர்களே? நீ என்ன கேட்டாலும் உன் மீது எனக்கு கோபம் வராது என்றார் சலூம்பரா
தாராளத்துடன். தீப்சந்த் உடனடியாக ஏதும் பேசவில்லை. அந்த மந்திர ஆலோசனை சபையை சுற்றி கண்களை ஓடவிட்டான். சோம்ஜி, சலும்பிரா இருவர் மீது மாறி மாறி கண்களை நிலைக்க விட்டான். பிறகு சொன்னான், எனக்கு இன்னும் 3 சந்தேகங்கள் இருக்கின்றன என்று. இன்னும் 3 சந்தேகங்களா? கெட்டது குடி என்றான் சங்கரசிம்மன். ராணாவின் குடி கெட்டு ரொம்ப நாளாகிறது. அது கிடக்கட்டும். எனது சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுங்கள். மேவாருக்கு தலைநகரம் 1ஆ 2ஆ? இது முதல் சந்தேகம் என்றான் தீப்சந்த். சோம்ஜி அதிர்ச்சியடைந்து உட்கார்ந்து விட்டார். மேவாரின் ஆதி தலைநகரான சித்தூர் பீம்சிங் சலும்பிராவின் ஆதிக்கத்தில் இருக்கிறது என்பதும், அந்த தலைநகரில் அவர் இன்னொரு மன்னராக ஆட்சி புரிகிறார் என்பதும் உலகத்துக்கே தெரிந்திருந்ததால் அவர் அதை பற்றி எண்ணவும் மறுத்தார். என்ன மறுத்தவர் எப்படி பேசுவார்? திகிலடைந்து உட்கார்ந்து விட்டார். அவர் மௌனத்தை கண்ட தீப்சந்த் அவர் அச்சத்தை உணர்ந்து கொண்டான். ஆகையால் அவனே பேசினான். மேவாரில் உலகம் காணாத விந்தை நடக்கிறது. 2 தலைநகர்கள், சித்தூர் ஒன்று, உதய்பூர் ஒன்று. இப்படி தலைநகரே 2ஆக இருக்கும் போது ஒரு ராஜ்யம் என்று இதை சொல்ல முடியாது. ஆகவே ஒற்றுமை மேல் பூச்சுத்தான் என்றான். இதனால் அங்கிருந்த யார் முகத்திலும் ஈயாடவில்லை. சலும்பிரா உருமினார். சங்கரசிம்மன் ஏதோ சொல்ல முயன்று வாயை அடக்கி கொண்டான். 2வது சந்தேகத்தை வீசினான் தீப்சந்த். மந்திரி, மகாராஷ்டிரர்களுடன் போரிட இருக்கும் படைகளுக்கு சம்பளம் கொடுக்க உம்மிடம் பணம் இருக்கிறதா என்று கேட்டான் தீப்சந்த். இதற்கு பதில் சொல்ல மந்திரியால் முடியவில்லை. சித்தூர் பகுதிகளில் உள்ள வரிகளை சலும்பிராவை வசூலித்து தமது படைகளுக்கு சம்பளம் கொடுக்கிறார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. ஆகவே எரிச்சலுடன் கேட்டார், அடுத்த சந்தேகத்தையும் கேட்டு தொலை என்று. 3வது கேள்வியை வீசினான் தீப்சந்த். உங்களிடம் பீரங்கிகள் எவ்வளவு இருக்கின்றன என்று கேட்டான். மந்திரி மூர்ச்சை போடாத நிலை. அப்படியே திண்டில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடினார். பூனை கண்ணை மூடினால் உலகம் இருண்டு விடுமா என்ன? சலும்பிரா அப்பொழுது இடியென முழங்கினார். சோம்ஜி, கவலைப்படாதீர்கள். படைகளுக்கு ஆயுதம் அளிப்பதும் நடத்துவதும் எங்களுக்கு புதிதல்ல. அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார். சங்கரசிம்மன் தலையை ஆட்டினான், ஒப்புதலுக்கு அறிகுறியாக. தீப்சந்த் நின்றபடியே பேசினான். மந்திரி, இத்தனை தலைமுறைகள் நாம் போரிட்டது ஒரு முறை. இப்பொழுது நாம் நமக்குள் போரிடப் போவதில்லை. மொகலாயருடனும் போரிடப் போவதில்லை. மகாராஷ்டிரர்களிடம் போராடப் போகிறோம். அவர்களிடம் மட்டுமல்ல, அவர்களிடம் உள்ள பலமான இன்னொரு படையுடன் மோதப் போகிறோம். அது ஒரு இரும்பு படை என்றான். இரும்பு படையா? வாயை பிளந்தார் சோம்ஜி. ஆம், வெள்ளைக்காரர்கள் படை. உங்களுக்கு எதிரே இரும்பு சுவர் போல நகர்ந்து வரும் என்றான் தீப்சந்த். அதை சமாளிக்க இழுத்தார் சோம்ஜி. தீப்சந்த் இருக்கிறான் என்றான் அவன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.